அபி ஃப்ராக்லாம் போட்டுட்டு அப்படியே பார்க்குறாங்க. கண்ணாடியை பார்த்துட்டு அப்படியே ரசிக்கிறாங்க. சூப்பராக இருக்க அபி, அழகாக இருக்க நீ, அப்படியே ஒரு குட்டி பாபிடால் மாதிரி இருக்க, செம்ம அழகு நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு தானாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராகவ் வராரு. வந்தோடனே அப்படியே கிட்ட போகிறாங்க. அபி கிட்ட போய் அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே ராகவ் பார்க்குறாரு. என்னங்க இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராகவ் அப்படி பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை. என்னங்க நான் கேட்டுகிட்டே இருக்கேன், பதில் சொல்லவே மாட்டேங்க. என்ன ஜெயிலர், பதில் சொல்லுங்கள், நல்லா இருக்கனா, அழகாக இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. மெய் மறந்து ஒரு செகண்ட் அப்படியே அபியே பார்த்துட்ருக்காரு. நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையை சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன நல்லா இல்லையா, இருங்க நான் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போகிறாங்க. அப்படியே கையை பிடிக்கிறாரு. எங்கே போகிற, இந்த நேரத்தில் எங்கே போகிற, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, எல்லாரையும் போய் தொல்லை பண்ண போறியா, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா எல்லாரும் டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக முரளி வராரு. அப்படியே ஒட்டு நிற்கிறாரு. அப்படியே ஒட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. என்ன பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும், பேசுகிறத பார்த்தா ஏதோ சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒளிஞ்சிக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே அப்படியே கதவை தட்டுறாரு. தட்டின உடனே அபி போகிறாங்க. போயிட்டு கதவை டோரை ஓப்பன் பண்ணி வெளியே சுற்றி பார்க்குறாங்க. அப்படியே முரளி ஒளிஞ்சிக்கிறாரு. ஐயோ நான் அபி நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அப்படி ஒளிஞ்சிக்கிறாரு. அபி சுற்றி பார்க்குறாங்க. ஏன்னா யாருமே காணும், ஆனால் டோரை தட்டின சவுண்டு மட்டும் கேட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே வராங்க. இல்லை வெளியே யாரோ தட்டினா மாதிரி இருந்தது, அதான் நான் வெளியே போய் பார்த்தேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படியே முரளி ஒளிஞ்சிக்கிறாரு. அப்படியே அபி அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறாரு. பார்த்த உடனே அப்படி யோசிக்கிறாரு. என்ன அபி இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு கற்பனை பண்ணி பார்க்குறாரு. ராகவோட சேர்ந்து அப்படியே வந்து டூயட் ஆடுற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி எல்லாத்தையும் அப்படி நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்த்தோன்னே முரளிக்கு அப்படியே கோவமாக வருது. கண்டிப்பாக இந்த அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று சேரவே கூடாது, நான் விடவே மாட்டேன், எப்படியாவது ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிச்சுடுவேன், இவங்க சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டேன். அபி என்னோட அபி, எனக்காக பிறந்தவ, யாருக்காகவும் நான் அபியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மித்ரன் யோசிக்கிறாரு. எப்படியாவது இந்த ஆர்டரை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் தனியாக இருக்க நேரமாக பார்த்தா ஆஃபீஸ்க்கு வராரு. வந்து கேட்குறாரு. இல்லை எங்கள் ஆர்டரை நீங்கள் எடுத்துக்கங்க, எங்களுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி, நீங்கள் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே யோசிக்கிறாரு. இல்லை ராகாவோட அப்ரூவ்டு இல்லாமல் நான் எந்த ஒர்க்கும் எடுக்க முடியாது, பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக அபி உள்ளே வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, என்ன குட்டி பாஸ் எதுக்காக இந்த ஆர்டரை வேண்டான்னு சொல்கிறீங்க, நீங்கள் இதை எடுத்து பண்ணுங்க, நல்லா பண்ணி சூப்பராக முடிச்சு கொடுத்து ஒரு நல்ல பேர் எடுக்கலாம்ல, இது ஒரு சர்ப்ரைஸ் சார், நீங்கள் ராகவ் கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஆமாம் மேடம் சொல்கிறதுலாம் கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் இந்த ஆர்டரை கண்டிப்பாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ரன் கொடுக்குறாரு. அப்போ குட்டி பாஸ் யோசிக்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே மித்ரன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. நல்லா மாட்டின ராகவ், உன்னை எப்படியாவது காலி பண்ணோன்னு நான் நினச்சேன், ஆர்டரை நான் கொடுத்துருக்கேன், இது மூலயமாவே நான் எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறேன்னு பாரு, கண்டிப்பாக இனிமேல் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரன் யோசிச்சுட்டே வெளியே வராரு. பயங்கர சந்தோஷமாக இருக்காரு. அனு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அபி போயிட்டு கிட்ட பேசுகிறாங்க. என்னாச்சு அதையே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கியா அனு, அதெல்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாத, கண்டிப்பாக குட்டி பாஸ் 100 வருஷம் நல்லா இருப்பார், புரியுதா, அவருக்கு எதுவுமே ஆகாது அனு, நீங்கள் ஃபீல் பண்ணாத, அவரோட சேர்ந்து வாழ, நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அப்பயும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இல்லை கண்டிப்பாக நான் அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அனு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கேன், நான் பேசுறதே கேட்க மாட்டேறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இல்லை அபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆகாஷ் தூங்கவே இல்லை, அப்படி திரும்பி படுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி படுத்துகிட்டே இருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அனு பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கரமாக ஃபீவராக இருக்குது. ஐயோ என்னங்க இவ்வளோ ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அனு, நான் உங்ககிட்ட இதை சொன்னால் இதை நினச்சி என்னால் தான் உங்களுக்கு ஃபீவர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நீ ஃபீல் பண்ணுவேன், அதனால தான் நான் இதை கூட உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. ஐயோ என்னங்க இப்படி இருக்குது, இருங்க ஒரு நிமிஷம் எழுந்துருங்க, மேலே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டீ கொண்டு வராங்க. இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இல்லை வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் குடிச்சிட்டு எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அப்படியே குடிக்கிறாங்க. அனு குடிச்சிட்டு கொஞ்சம் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு குடிக்கிறாரு. குடிச்சிட்டு இருங்க நான் போய் டேப்லெட் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அனு டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதையும் வாங்கி போடுறாரு. போட்டோடனே அப்படி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அணுகிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்க அனு, நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதுவும் கட்டாயப்படுத்தி தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, ஒரு நாள் வாழ்ந்தால் கூட போதும் உங்கள் கூட, எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அனு, எனக்கு ஏதாவது ஆகிடுமான்னு எதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எனக்கு எதுவுமே ஆகவே ஆகாது, நான் உங்கள் கூட நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அப்படியே அனு யோசிக்கிறாங்க. இல்லை ஆகாஷ், கண்டிப்பாக நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன், நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போதும், நான் போயிடுவேன், உங்களை விட்டு கண்டிப்பாக நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. என்ன அனு என்ன தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, இப்போது நம்ம எதுவும் பேச வேண்டாம், நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அனு, நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியாகவே இல்லை, கண்டிப்பாக உங்கள் மனசு மாறணும், சரியா, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் இப்போ படுங்க, காலைல பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அனு. அப்படியே படுத்துக்கிறாரு.
பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. என்னதான் பண்ணுறதுனே தெரியலையே, அணுவை மாற்றவே முடியல, அணு மனசு முழுக்க நான் தான் இருக்கேன், ஆனால் அவங்க அதை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அணுவும் அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க, ஆகாஷ் நல்லா இருக்கும். ராகவ், லாவண்யா 2 பேருமே சேர்ந்து ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போ லாவண்யா சொல்கிறாங்க, லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, நான் வந்து பீஸா ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. அப்படியே 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அபி சாப்பாடு கட்டிட்டு சூப்பராக எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இங்கே பாரு, நாங்கள் பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு என்ன, பாட்டி சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், கண்டிப்பாக ஒரு சாப்பிட வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் போடுறாங்க. சாப்பாடு எல்லாமே போடுறாங்க. போட்டுட்டு இருந்தாங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி பேசிடுறாங்க. ஆமாம், நீ பண்ணுறத பார்த்தா அப்படியே ஊட்டி விடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா கேட்குறாங்க. ஏன் நான் ஊட்டி விட மாட்டேனா, நான் என் புருஷனுக்கு நான் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயில் வச்சு ஊட்டி விடுறாங்க. அதை பார்க்கும்போது அப்படியே கோவமாக வருது லாவண்யாவுக்கு. ஆனால் ராகவ் சாப்பிட்றாரு, மறுபடியும் ஊட்டி விட்டுட்டே இருக்காங்க. லாவண்யா பார்க்குறாங்க, பார்த்தோன்னே அப்படியே கோவமாக வருது. நான் ராகவோட சேர்ந்து பீஸா சாப்பிட்லான்னு நினச்சா இவன் சாப்பாடு கொண்டு வந்து அதுவும் என் கண்ணு எதிர்க்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா, அதுவும் என்னோட ராகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா அப்படியே வயிற்றுச்சலோட பயங்கர கோவமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சந்தோஷமாக ஊட்டுறாங்க. ஊட்டி முடிச்சிட்டோன்னே, என்னங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் அடிக்கடிக்க வருவேன், வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன், ஊட்டி கூட விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது லாவண்யாவுக்கு இன்னும் கோவம் வருது. அடிக்கடிக்க வேற வருவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. அப்படியே வயிற்றுச்சல்ல சாகு அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யாவுக்கு கோவம் வந்து ராகவ் கிட்ட கேட்குறாங்க. ஏன் ராகவ், அவங்க சாப்பாடு கொண்டு வராங்க, எதுக்காக நீ வேண்டான்னு வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி சொல்ல முடியும், பாட்டி கொடுத்து அனுப்பியிருக்காங்க, பாட்டி எது சொன்னாலும் நான் கேட்பேன், பாட்டிக்கு சாப்பிட சொன்னால் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். என்னாலாம் இதெல்லாம் தடுக்க முடியாது, அப்படி சாப்பாடு கொண்டு வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன ராகவ் இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் பீஸா ஆர்டர் பண்ணி வேஸ்ட் ஆகிடும்ல, இப்போ என்ன உனக்கு பீஸா தானே, இன்னும் ஒரு 1 hour கழிச்சு சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. லாவண்யாவுக்கு அப்படியே கோவமாக வருது. இவன் இங்கே வரக்கூடாது, வந்து என் கண்ணுக்கு அப்படி ஊட்டக்கூடாதுன்னு நான் நினச்சா, ஆனால் ராகவ் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவண்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன பண்ணுறேன் பாரு, ஏதாவது ஒரு வழி நான் பண்ணுவேன், கண்டிப்பாக அந்த அபி இங்கே வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அபி சந்தோஷமாக போகிறாங்க. பரவாயில்லையே ஜெயிலர், நான் ஊட்டும் போது தடுக்கவே இல்லை, நல்லா சாப்பிட்றாரு. அந்த லாவண்யாவுக்கு நான் பயங்கரமாக கோவம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அபி சந்தோஷமாக சிரிச்சிட்டே போகிறாங்க.